ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி போதும். இந்த மாதம் முழுவதும் மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேவனுடைய மறுரூபத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் எப்படியெல்லாம் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்பதை தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பொருளாதார ரீதியாக தேவன் எப்படி மறுரூபத்தை தருகிறார் என்று பகிர்ந்து கொண்டேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் 2வது வாரத்தில் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய மறுரூபம் என்பதை கற்றுக்கொண்டோம். நிக்கதோமியுடைய வாழ்க்கையிலிருந்து யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க தேவன் கிருபை தந்தார். இந்த வாரத்தில், இந்த 3வது வாரத்தில் அதனுடைய 3வது பகுதியாக எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உணர்வு பூர்வமான ஒரு மறுரூபம். நான் வார்த்தையை சொல்லும் பொழுதே நீங்கள் நினைக்கலாம், உணர்வு பூர்வமாக என்ன மறுரூபம், அதில் ஒரு மறுரூபம் தேவையா என்ற கேள்வி உங்களுக்குள்ளாக வரலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சர்வே சொல்லுகிறது, இந்தியாவில் 5இல் 1 நபர் மனசோர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ் அதுதான் மனசோர்வு. டிப்ரெஷன் அதுதான் மனசோர்வு. 5இல் 1 நபர் மனசோர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சர்வே சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இப்போ ஆராதனையில் நீங்கள் ஒரு 60-70 பேர் இருக்கீங்கன்னா 70 பேரில் எத்தனை பேர் மனசோர்வில் இருப்போம்? மேக்ஸ் படித்தவங்க டக்குன்னு சொல்லுங்கள் பிள்ளைங்க. 5இல் ஒருத்தர்னா 70இல் எத்தனை பேர்? 14 பேரா? ஓகே, நீங்கள் கணக்கு சொல்கிறதுக்குள்ளே நானே சொல்லிடலாம் போல். அப்போது 14 பேர் இந்த இடத்துல நாம் எப்படி இருக்கிறோன்னா, மனசோர்வில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு ஆன்சைட்டியில், ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா 14 பேர் இல்லை பாஸ்டர், இருக்கிற 70 பேரும் நாங்கள் மனசோர்வில் தான் இருக்கோங்கிற மாதிரி இருக்குது. நாம் வேடிக்கையாக சிரித்தாலும் கூட பல நேரங்களில் அதுதான் நிதர்சனமான உண்மை. மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம், மனசோர்வுக்குள்ளாக போய்விடுகிறோம். இன்றைக்கி படிக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டாலே பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தமே பிள்ளைங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை, டிப்ரெஷனுங்கிற வார்த்தை இன்றைக்கு ரொம்ப பெரும்பாலும் பரவலாக எல்லாராலும் சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் வீக் நீங்கள் சொன்னீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளை அறியாமலே ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை டிப்ரெஷனாக இருக்குங்கிற வார்த்தை நம்மை அறியாமலே நம்முடைய வாயில் வந்து விடுகிறது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனதின் சோர்வு, மனதின் உணர்வுகள் என்பதை கையாள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு பல இடங்களில் கவுன்சிலிங், சைக்காலஜி, அது இதுன்னு பல காரியங்களை ஜனங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பல காரியங்கள் புதிதாக இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் நான் வாசித்த இந்த தேவ மனிதர் எலியா எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 18 வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 18 முழுவதும் எவரும் செய்யாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் இந்த எலியா. என்ன செய்தார்? 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இந்த எலியா ஒரு மனிதனாக நின்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால் என்ன பண்ண முடியலை, எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் எலியா தனி ஒருவனாக நின்று அவளுக்கு எதிர்த்து நின்று ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறார். நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால்
கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவ்வளவு ஃபயரா, அவ்வளவு எப்படி சொல்றது, வைராக்கியமாக தேவனுக்கு நின்றவர், அடையாளங்களை செய்தவர். அதை பார்த்து எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று வணங்கினார்களாம். அப்படி வானத்திலிருந்து அக்கினியை உண்மையாகவே இறக்கினவர். இன்னைக்கு பல பேர் வானத்திலிருந்து அக்கினி இறக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அல்ல, எலியா உண்மையாகவே வானத்திலிருந்து அக்கினி இறக்கியவர். அந்த எலியா இந்த 19ஆம் அதிகாரம் வரும்போது சொல்லுகிறாரு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். 18ஆம் அதிகாரத்தில் வருகிற எலியாவுக்கும் 19ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய எலியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் இல்லை. 450 பாகாலுடைய தீர்க்கதரிசியவே எதிர்த்து நின்றவர். இங்கே என்ன பிரச்சனை என்றால், ஏசபேல் என்கிற ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பயந்து விட்டார். ஆண்கள் எல்லாருடைய உணர்வு புரிகிறது. எல்லாருமே என்ன பண்ண வேண்டியிருக்கு பாஸ்டர்? வீட்டில் எங்கள் மனைவியினுடைய வார்த்தைக்கு பயந்தான் இருக்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே எசபேல் யார் என்றால் ஆகாபினுடைய மனைவி, இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி. அவள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்றதின் நிமித்தம் ஏசபேல் சொல்லுகிற 2ஆம் வசனத்தில், நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அப்போ எலியா இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏசபேலினுடைய வார்த்தைகள். என்ன சொல்லுகிறா? நாளைக்கு இந்நேரம் என்ன பண்ண மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன், உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எலியாவை மனமுடைய செய்கிறது. நான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மனுஷியும் இந்த மனசோர்வு அல்லது இருதயத்தில் ஏற்படக்கூடிய இந்த கலக்கம் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நாம் எத்தனை பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, எத்தனை உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மன சோர்வுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம், நம்மை அறியாமலே. ஏனென்றால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே போல் போகிறது இல்லை. ஏற்றங்களும் இருக்கும், இரக்கங்களும் இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கும், டிஸ்கரேஜ்மெண்ட்டும் இருக்கும். இரண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. ரெண்டுமே இல்லாமல் நார்மலாக போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மேலே கீழே போல கிராஃப் ஒரே மாதிரி போகுதுன்னா டாக்டர்கிட்ட கேளுங்க, பின்னாடி இருக்கிறாங்க, என்ன அர்த்தம்? ஆல் அவுட்டுன்னு அர்த்தம், உயிரோடு இல்லை என்ற அர்த்தம். அப்போது உங்களுக்கு மன சோர்வே வரக்கூடாது, ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னா எஸ், அதுக்கான நாள் இருக்கிறது. அவரை நித்தியமாக போய் பார்க்கும் பொழுது எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. அங்கே அழுகை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, எதுவும் இல்லை. அவரோடு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறித்தான் இருக்கிறது. இங்கே இருக்க யாரா சொல்ல முடியுமா, பாஸ்டர் ஒரு நாள் நான் மனது அளவில் சோர்ந்து போனதே இல்லை பாஸ்டர்? இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆராதனை உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் தாராளமாக. ஏனென்றால் பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், இவன் அங்கங்கே போயிட்டே இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல உட்காருங்க. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மனசோர்வுக்கு உள்ளாகுவோம், எல்லாருமே. ஏன், ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட நீங்கள் மனதளவில் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த மனசோர்வு ஏற்படும் பொழுது, இந்த டிப்ரெஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, எமோஷனலாக நம்ம டவுன் ஆகும் பொழுது, வேதம் அதில் எப்படி மறுரூபத்தை தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பார்க்க மறந்துவிடக்கூடாது, நாம் அதை பார்க்க தவறிவிடக்கூடாது. இந்த உலகம் மனசோர்வுக்கு தரக்கூடிய வழி, அதிலிருந்து தப்பித்து ஓடு என்று வழி சொல்லுகிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேகமாக 3 காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன்.